وبركاته. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் நாம் இன்றைக்கு ரமதானுடைய 3வது நாளை அடைந்திருக்கிறோம். நோன்பு திறப்பதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் எஞ்சி இருக்கிறது. 1 மணி 10 நிமிஷத்துக்கு மேல் எஞ்சி இருக்கிறது. இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாவா சென்டர் நிர்வாகிகள் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகள் சற்று முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தந்து இதில் பங்கு பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். வழக்கமான நாட்கள் அல்ல ரமலானுடைய நாட்கள், இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டிய நாட்கள். அந்த இபாதத்துடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்கிறது. ஆகவே இங்கே உட்கார்ந்து நீங்க கேட்கறீங்கன்னா வழிபாடுகளில் வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பழகிய நண்பர் சர்க்கிள், நண்பர் வட்டத்தை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து வந்து பங்கு பெற செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். திருமறை குர்ஆனில் இறைவன் எல்லா அத்தியாயங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் எந்த அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அத்தியாயத்துக்கு முன்னர் பிஸ்மில் இருக்கும். சூரத்துல் தௌபா நீங்களாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் என்பது அதனுடைய பொருள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமான அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி தொடங்குகிறேன் என்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய முழு தாற்பயம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், குர்ஆனில் சொல்லப்பட்ட திருநாமங்கள் 99, சொல்லப்படாத திருநாமங்கள் பல உள்ளன. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ரஹ்மான் ரஹீமை மட்டும் அல்லாஹ்வுக்கு வர்ணனையாக, பிஸ்மில்லா என்ற அந்த வார்த்தைக்கு வர்ணனையாக, கலிமத்துல் ஜலாலாவுக்கு வர்ணனையாக ரஹ்மான் ரஹீமை மட்டும் எடுத்து சொல்லி எல்லா வசனங்களும் ஆரம்பிக்கப்படுவது நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் சூறாக்களை குர்ஆனில் ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹில் கஃபாரில் அல்லாஹ்வுல் குயூப் என்று சொன்னால் தவறில்லை. பிஸ்மில்லாஹில் ஹாலிகில் பாரியில் என்று சொன்னால் கூட தவறில்லை, அர்த்தம் தவறில்லை. பிஸ்மில்லாஹி அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொன்னாலும் அர்த்தம் தவறில்லை, கிராமரும் தவறில்லை. அல்லாஹ்வுடைய ஏனைய நாமங்களை விட்டுவிட்டு ரஹ்மான் ரஹீம் என்ற நாமத்தை மட்டும் அல்லாஹ்விற்கு வர்ணனையாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமில் ஏன் இறைவன் இடம்பெற செய்திருக்கிறான்? இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இறைவன் இடம்பெற செய்து, ஆமா, இறைவன் தான் இடம்பெற செய்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை குர்ஆனில் இடம்பெற செய்வதற்கு இறை தூதர் சஹாபாக்கள் சொல்லி அதை எல்லா அத்தியாயங்களுக்கு முன்னாலே எழுதியிருக்கிறாங்கன்னா இறைவன் சொல்லித்தான் இறை தூதர் செய்தார்கள். ஆகவே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது இறைவனுடைய நாமங்களில் குறிப்பிடத்தக்க நாமமாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு காரணம். அருளாளன் அன்பாளன் என்ற அருள், அன்பு, பாசம், இரக்கம் என்ற தன்மையை வெளிப்படுத்துகிற சிபாத்துகள். அருளும் அன்பும் உடையவன் தான் இறைவன். இறைவன் அர்ஹமுர் ராஹிமீன், எல்லா கிருபையாளர்களுக்கும் கிருபையாளன். அனைத்து இரக்கம் காட்டுகிற அனைத்து மனிதர்களை விட கூடுதலாக இரக்கம் காட்டுகிறவன், எல்லோரையும் விட அன்பு காட்டுகிறவன் அடியார்களிடத்தில் என்ற அர்த்தத்தை தான் ரஹ்மான் ரஹீம் என்பது வெளிப்படுத்துகிறது. ரஹ்மானும் ரஹீமும் ஒரே வேர்ச்சலிலிருந்து பிறந்த இரண்டு வார்த்தைகள்.
ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் அதுல ரூட் வேறு பாக்குறீங்கன்னா ஒண்ணுதான், ரஹீமா என்பதுதான். ஆகவே கொஞ்சம் அந்த வாசக அமைப்பில் மட்டும்தான் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும், ரூட் வேறு ஒன்றுதான். ஆகவே ரஹ்மான் ரஹீமும் அன்பு, அருள், கிருபை, இரக்கம் என்ற பொதுவான அர்த்தத்தை தருகிற இறைவனுடைய தன்மைகளாக உள்ளன. இறைவன் அர்ஹமுர் ராஹிமீன், எல்லா இறங்குகிறவர்களை விட, அன்பு காட்டுகிற அனைத்து ஜீவராசிகளை விட கூடுதலாக அன்பு காட்டுகிறவன். அன்பு காட்டுகிற ஜீவராசிகள் ஏராளம் உலகத்திலே உள்ளன. உயிரோடு வாழுகிற எல்லா ஜீவராசிகளும் தங்களுடைய குழந்தைகளோடு, குஞ்சுகளோடு, குட்டிகளோடு இரக்கம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நடைபெற்ற ஒரு சரித்திரத்தை ஹதீஸ் கிரந்தத்தில் தருகிறார்கள். நாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். இறை தூதருக்கு முன்னால் ஒரு கூட்டம் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். ஏதோ ஒரு யுத்தத்தில், ஒரு யுத்தத்தின் போது ஒரு கூட்டம் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கைதிகளில் ஒரு பெண்மணி இருந்திருக்கிறாள். அந்த பெண்மணி பாலூட்டுகிற தாயாக இருந்தாள். சரித்திரமோ கதையில் ஹதீஸ். பாலூட்டுகிற தாய் என்கிற நிலையில் உள்ள ஒரு பெண்மணியும் கைதிகளாக பிடித்து, யுத்தத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டாள். அந்த பெண்மணி அந்த கைதிகள் கூட்டத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையை தூக்கி வந்து பால் கொடுக்கிறாள். மார்போடு அணைத்து ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தைக்கு பாலூட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவதற்கு விரும்புமா என்று கேட்டார்கள். ஆக கைதி விவகாரம், கைது செய்யப்பட்ட ஒரு பெண், கைதிகள் கூட்டத்தில் உள்ள ஒரு குழந்தை, ஆயினும் அந்த பாலூட்டுகிற காலகட்டத்தில் இருக்கிற தாயார் இருக்கிறதுனால குழந்தையை மார்போடு அணைத்து அந்த பாலூட்டுகிற அந்த வேலையை அந்த பெண்மணி செய்கிறாள். இதை பார்த்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உணர்த்துகிறார்கள், ஜனங்களே, தோழர்களே, இந்த பெண்மணி இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா, தீயில் தூக்கி போடுவாளா என்று கேட்கிறார்கள். அப்போது இயல்பாக அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை கைதிகளும் மற்றவர்களும் சொன்னார்கள், அதேபடி ஒரு தாயார் பச்சிளம் குழந்தையாக இருக்கிற ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீச முடியுமா? எந்த ஒரு தாயும் பச்சிளம் குழந்தை என்ன பெரிய ஒரு மகனாக இருந்தால் கூட, மகனாக இருந்தால் கூட பாசத்தின் வெளிப்பாட்டினால் இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க என்று பதில் சொன்னார்கள் நபித்தோழர்கள், மற்ற கைதிகளாக இருப்பவர்களும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த தாய் தன்னுடைய பாலூட்டுகிற இந்த தாய் குழந்தையிடத்தில் காட்டுகிற அன்பை விட அதிக அன்பை அடியார்களோடு காட்டுகிறான். அதிகமான அன்பாளனாக இருக்கிறான், அருளாளனாக இருக்கிறான், பாசம் பொழிகிறவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கிறான் என்பதை உணர்த்தினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல தடவை நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜீவராசிகள் எத்தனை இருக்கிறது? கால்நடைகள், விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து திரிகின்றவைகள், பூச்சிகள் என்று எத்தனை எண்ணி முடிக்க முடியுமா? மனிதர்களை அல்லாத ஜீவராசிகள் ஏராளம் உள்ளன. இந்த ஜீவராசிகள் மத்தியில் இறைவன் கொடுத்திருக்கிற அன்பு, இறைவன் படைத்த அன்பில் 1%, 100% அன்பை இறைவன் படைத்து ஜீவராசிகளுக்கு மத்தியில் கொடுத்தது 1% அன்பை. இந்த 1% அன்பை தான் இன்றைய தினம் 640 கோடி மக்கள் அன்பாக பொழிகிறார்கள். விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து தீயக்கூடிய ஊர்வன, பரப்பன, பூச்சிகள் என்று ஜீவராசிகள் அத்தனையும் தன்னுடைய அந்த குழந்தைகளோடு காட்டுகிற அன்பு, மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு காட்டுகிற அன்பு, இந்த 1% அன்பினுடைய வெளிப்பாடு. அப்படியாயின் இறைவன் எப்படி அன்பாளனாக அருளாளனாக இருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவேதான்
இறைவனுடைய தன்மைகளில் முனைப்பாக காணப்படுகிற, இறைவனுடைய தகுதிகளில் முனைப்பாக, இறைவனுடைய குணங்களில் உயர்வாக குறிப்பிடத்தக்கதாக இருப்பது அன்பும் அருளும். அவன் அர்ஹமுர் ரஹீமீன். ஆகவே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இறை தூதராக அனுப்பிய போது உமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற வர்ணனை அவர்களுக்கு இறைவன் வழங்கினார். நபி உம்மை நாம் உலக மக்களுக்கு அருட்கொடையாக அனுப்பி இருக்கிறோம். அருட்கொடை. நபிகள் நாயகம் அருள், நபிகள் நாயகம் அன்பு காட்டுகிற அருட்கொடை, பாசத்தை பொழிகிற அருட்கொடை என்பதை இந்த இறைவசனம் உணர்த்துகிறது. ஆகவே இறைவன் அன்பாளன், இறை தூதர் அன்பாளர் என்பதனால் இறைவன் நம்பிய அவருடைய அடியார்களாகிய நாம், இறை தூதருடைய வழியில் நடைபோடுகிற நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அன்பை நாம் காட்டியாக வேண்டும். யாரிடத்தில் அன்பு காட்டுவது? எல்லோரிடத்திலும். மனிதரிடத்தில் அன்பு, அண்டை வீட்டாரிடத்தில் அன்பு, அனாதைகளிடத்தில் அன்பு, ஏழைகளிடத்தில் அன்பு, குழந்தைகளிடத்தில் அன்பு, மிருகங்களிடத்தில் அன்பு, கால்நடைகளிடத்தில் அன்பு, நம்முடைய கொள்கையை ஏற்காதவர்களிடத்திலும் அன்பு, இஸ்லாமிய கொள்கையை ஏற்காமல் இருப்பவர்களிடத்திலும் அன்பை காட்ட வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்போது அன்புக்குரியவர்கள் சொல்றோம், பாசத்திற்குரிய அன்புக்குரிய என்பதைத்தான் நாமும் மக்களை அழைத்து பேசும்போது சொல்லுகிறோம். அன்பை நாம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அன்பினுடைய எதிர்ச்சொல் என்ன? வெறுப்பு. அன்பினுடைய எதிர்ச்சொல் வெறுப்பு. அன்பினால் தான் இஸ்லாம் பரவியது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பை நாம் சொல்வது குறைவாக இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் அன்பை பற்றி, நம்முடைய மார்க்கம் அன்பை பற்றி என்ன சொல்கிறது என்பதை சொல்வது குறைவாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக அன்பு அன்பு என்று கத்தி கிடக்கிறார்கள். அன்பே இஸ்லாம் என்று இன்றைய மத்தியானம் குத்பாவில் சொன்னேன். அன்பினால் இஸ்லாம் பரவியது என்று நான் சொன்னால் அது மிக அல்ல, உண்மையில் அப்படித்தான். இஸ்லாம் கொள்கையால் பரவியது, இஸ்லாம் சமத்துவத்தை போதிப்பதால் பரவியது, இஸ்லாம் ஏகத்துவத்தால் பரவியது, இஸ்லாம் ஒழுக்கத்தால் பரவியது. ஆனாலும் அதை பரப்பிய இடத்திலே காணப்பட்ட அன்புதான் இஸ்லாத்தை இவ்வளவு பாஸ்டாக பரவுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. குரூரத்தனமாக, கொடூரத்தனமாக, வெறுப்பாக, பகைமையோடு, வெறுப்போடு, விரோதத்தோடு, சினத்தோடு யாரோடும் உரையாடக்கூடாது, யாரோடும் பேசக்கூடாது. அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ் இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. எத்தனை ஆயத்துகளை, எத்தனை வசனங்களை ஓதிக்கொண்டே செல்வது. அன்பை ஒரு முஸ்லிம் தன்னுடைய தன்மையாக, தன்னுடைய குணமாக அவன் அதை வருத்திக் கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும். தன்னுடைய குணமாக அதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்லாம் இந்த அளவுக்கு பாஸ்டாக உலகத்தில் பரவியதற்குரிய முக்கிய காரணங்களில் ஒன்று அதை அழைப்பு பணியில் ஈடுபட்ட, அதை பிரச்சாரம் செய்வதற்கு சென்ற இடத்தில் காணப்பட்ட அன்புதான் காரணம். வெறுப்பை காட்டி அல்லது ஆயுதத்தை காட்டி